வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு விழுது வதக்கிட்டு மட்டன் 3/4 கிலோ சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 6 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொத்தமல்லி, சோம்பு, மிளகு, சீரகம், அப்புறம் பட்டை ஒரு துண்டு, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்துட்டு அப்புறமா 2 வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, 2 தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்து வதக்கி எடுத்து ஆற விட்டுறலாம் ஒரு பிளேட்டில். இது ஆறிட்டு இருக்கட்டும். திரும்பவும் அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மட்டன் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இந்த ஆறுனது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து விழுதாக அரைச்சிட்டு அந்த மட்டன் கொதிச்சிட்டு இருக்கிறதுல சேர்த்துட்டு கொஞ்சம் கல் உப்பு, மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் தாளிப்பையும் சேர்த்து மல்லித்தலை தூவி இறக்குறோம்னா ரெடி.